அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 25, 2025 சனிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். தமிழக அரசின் 27 மின்னணு சேவைகளுக்கு தரச்சான்று வழங்கியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் முதல் முறையாக தமிழக அரசு அறிமுகப்படுத்தி தற்போது செயல்படுத்தி வரும் 27 வகை மின்னணு சேவைகளுக்கு சேவையில் கட்டமைப்பு தகுதிகளை ஆய்வு செய்து உறுதிப்படுத்தப்பட்ட தரச்சான்றை மத்திய அரசின் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை மூலம் வழங்கியுள்ளோம் என மத்திய தகுதி ஆய்வு மற்றும் தரச்சான்று நிறுவன இயக்குனர் ஜெனரல் வெள்ளைப்பண்டி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இதுக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். நிலத்தில் கிடைத்தமை கால் காட்டும் குலத்தின் பிறந்தார் வாய்ச்சொல். இன்ன நிலத்தில் இருந்து முளைத்தது என்பதை முளை காட்டும். அதுபோல் குடியிர் பிறந்தவரின் வாய்ச்சொல் அவருடைய குடிப்பிறப்பை காட்டும் அப்படின்னு குடிமைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக அணிவகுப்பு ஒத்திகைன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கொல்கத்தா குடியரசு தின விழா அணிவகுப்பில் பங்கேற்கொள்ள இந்திய ராணுவத்தின் கண்காணிப்பு தேடுதல் வேட்டை இயந்திரங்களுடன் வீரர்கள் இருக்கிறதா முதல் புகைப்படம் இருக்குது. ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகையில் பங்கேற்ற ரிசர்வ் காவல் படையின் பெண் வீரர்கள். பீகார் மாநிலம் பாட்னாவில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற குடியரசு தின விழா அணிவகுப்பில் முழு ஒத்திகையில் பங்கேற்ற போக்குவரத்து பெண் காவலர்கள்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இஸ்ரேலுக்கான புதிய தூதராக ஜிதேந்தர் பால் சிங் நியமனம்னு தெரிவிச்சிருக்காங்க. இஸ்ரேல் நாட்டுக்கான புதிய தூதராக ஜிதேந்தர் பால் வெள்ளிக்கிழமை நியமிக்கப்பட்டார். ஹமாஸ் இஸ்ரேல் இடையே காசாவில் போர் நிறுத்த உடன்பாடு அமலுக்கு வந்த சூழலில் இஸ்ரேலுக்கு புதிய தூதரை இந்தியா நியமித்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஒரு பேர் பார்த்து வச்சுக்கோங்க. உலக பொருளாதார அமைப்பின் ஆண்டு கூட்டம் ரூபாய் 20 லட்சம் கோடி முதலீட்டை ஈர்த்துள்ளது இந்தியான்னு தெரிவிச்சிருக்காங்க. எங்கே நடந்ததுன்னு பார்த்துக்கோங்க. ரீசெண்டாக இருக்க எக்ஸாம் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லாம் இந்த மாதிரி நம்ம நினச்சிட்டு இருப்போம். 20 லட்சம் முதலீடு எவ்வளோ முதலீடுன்னு கேட்பாங்க, இல்லை இந்தியா பங்கேற்றதா இல்லையான்னு கேட்பாங்கன்னு நினைப்போம். அது எங்கே நடந்ததுன்னு கேட்டு சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடுவாங்க. சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் வெள்ளிக்கிழமை நிறைவடைந்த உலக பொருளாதார அமைப்பின் ஆண்டு கூட்டத்தில் ரூபாய் 20 லட்சம் கோடிக்கும் அதிகமான முதலீடுகளை இந்தியா ஈர்த்திருப்பதே இந்தியா மீதான உலக தலைவர்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக தலைவர்கள் தெரிவித்தனர்னு தெரிவிச்சிருக்காங்க. மத்திய ரயில்வே, தகவல் தொடர்பு, மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தலைமையில் 5 மத்திய அமைச்சர்கள், 3 மாநில முதல்வர்கள், உயர் அதிகாரிகளை உள்ளடக்கிய மிகப்பெரிய இந்திய அதிகாரிகள் குழு இந்த கூட்டத்தில் பங்கேற்றது. இதில் பங்கேற்ற உலகின் பல்வேறு முன்னணி நிறுவனங்கள் இந்திய நிறுவனங்களுடன் கூட்டுறவை ஏற்படுத்தவும் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் முதலீடுகளை மேற்கொள்ளவும் முன்வந்துள்ளனன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஒரே ஒரு நிமிஷம், மேலே ஏதாவது நியூஸ் விட்டுட்டு நான் பார்த்துக்கிறேன். கீழே தான் இருக்க மாட்டேன் நியூஸு. சுவாச பாதிப்பு முதியோர்களுக்கு தடுப்பூசி அவசியம், பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல்னு தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் சுவாச பாதிப்பு, இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் பரவி வரும் நிலையில் முதியோர்களும் இணை நோயாளிகளும் அவசியம் ஏற்பட்டால் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த நியூஸ் மேபி யூஸ் ஆகும்னா, இல்லை எனக்கு தெரிஞ்ச வயசானவங்க இருக்காங்க அவங்களுக்கு யூஸ் ஆகலாம் அப்படின்னு ஹார்ட் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதோட இமேஜ் நம்ம டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அதை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. ஜனவரி 29 விண்ணில் பாய்கிறது GSLV F-15 ராக்கெட். போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு வழிகாட்டி செயற்கைக்கோளுடன் GSLV F-15 ராக்கெட் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஜனவரி 29ஆம் தேதியில் விண்ணில் ஏவப்படுகிறது. இந்தியாவில் தரைவழி, கடல்வழி மற்றும் வான்வழி போக்குவரத்துக்கும் பாதுகாப்பு பயன்பாட்டுக்கும் உதவும் இந்திய மண்டல வழிகாட்டுதல் செயற்கைக்கோள் IRNSS உருவாக்க இஸ்ரோ திட்டமிட்டது. இதற்காக 2013 முதல் 2018ஆம் ஆண்டு வரையான காலகட்டத்தில் 8 வழிகாட்டுதல் செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டன. இதன் மூலம் இந்தியாவுக்கான பிரத்யேக வழிகாட்டி நாவிக் தொழில்நுட்பம், இது 10th புக்கில் வரும், NAVIC அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, 10th தமிழ் புக்கில் வரும், செயல்பாட்டில் உள்ளது. நாட்டின் கண்காணிப்பு பணிகள் அதன் வாயிலாகவே மேற்கொள்ளப்படுகின்றன. இந்நிலையில் IRNSS திட்டத்தில் தற்போதைய அவசியத்துக்கேற்ப மேம்படுத்தப்பட்ட செயற்கைக்கோள், அதாவது அப்டேட்டட் வெர்ஷன் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மேம்படுத்தப்பட்ட செயற்கைக்கோள்களை விண்ணில் நிலைநிறுத்த இஸ்ரோ திட்டமிட்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டட் வெர்ஷனாக 1 minute கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது, வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அந்த கீழே மென்ஷன் பண்ண இஸ்ரோ சம்மந்தமாக 10th இல்லை 9th புக்கில் வரும். நீங்கள் எக்ஸாக்டாக எந்த தமிழ் புக்குன்னு தெரில, 10th இல்லை 9th இது ரெண்டில் கன்ஃபார்மு. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.